அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான வீடியோ தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். உங்களுடைய சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் பெயில் அப்படின்னு ஒரு நார்மலான கொஸ்டின் கேட்டாலும் இதை நீங்கள் இணைச்சி எழுத வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. செக்ஷன் 484 டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். முன்ஜாமீன். முன்ஜாமீன் எக்கால கட்டத்தில் எடுக்கப்பட வேண்டும். ஜாமீன் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன முன்ஜாமீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாமீன் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் செய்த பிறகு வாங்கப்படும் ஒரு கான்செப்ட். அது குற்றவாளியை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிமாண்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குள்ளே இருப்பார். ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி அரெஸ்ட் செய்திருக்க மாட்டார், அரெஸ்ட் ஆகிருக்க மாட்டார். அவர் ஏதோ ஒரு இடத்துல அப்ஸ்காண்ட் ஆகிருப்பார். இந்த டைமுக்குள்ளே நம்ம ஜாமீன் போட்டு வாங்கிட்டோன்னா அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன். அவர் கைதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக வாங்கப்படும் இந்த ஜாமீன், அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 லைனை பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும் பாருங்க. முன்ஜாமீன் என்பது ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படலாம் என்று அவர்கள் உணரும் நிலையில், அதாவது ஒரு நபர் இருக்காரு, அவர் மீது குற்றம் சுமத்தப்படலாம், ஒரு அஃபென்ஸ் ஒன்று நடக்குது, அந்த அஃபென்ஸில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு ஆகலை, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த அஃபென்ஸில் தன்னையும் இணைச்சிருவாங்க அப்படின்னு இவரு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா பழி வாங்கும் நோக்கத்தில் கூட அந்த ஒர்க்கை பண்ணலாம். அந்த மாதிரி இணைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு இருக்கிற சமயத்தில் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டில் முன்ஜாமீன் மனுவை போட்டு அவர் முன்ஜாமீனை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா கேஸை பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வழக்கை சந்திக்கலாம். அவர் ட்ரையல் எல்லாம் அந்த மாதிரி நம்மளுடைய பெயரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய நபர் அவரை கைது செய்யாமல் பாதுகாக்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் படிக்கிற பாருங்க, அவரை கைது செய்யாமல் பாதுகாக்க நீதிமன்றம் வழங்கும் முன்கூட்டிய ஜாமீன் ஆணை ஆகும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜாமீன் அவர் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் கொடுக்கறது நார்மலான ஒரு பெயில். அது ரிமாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். இது கைது அபாயம் உள்ளவர்களுக்கு பொதுவாக நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது மட்டும்தான். இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். பெயிலபிளுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் தேவை கிடையாது. நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த பெயில் சூட்டபிள் ஆகும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த பேராகிராஃபை படிக்க பாருங்க. முன்ஜாமீன் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படுகிறது. ஏதோ ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் வழங்குவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலும் அந்த காலத்திற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கமான ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். இந்த நார்மலாக ரிமாண்ட் ஆகி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜாமீன், இவர் ஏபி வாங்கிட்டாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாரு. இதற்கு ஒரு காலகட்டம் இருக்குது. இவர் சூரிட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த நார்மல் பெயில் பெட்டிஷனோடு கொடுத்து நார்மல் பெயில் கான்செப்டில் இவர் வந்துடணும். அப்படி நார்மல் பெயில் அண்டரில் வரலன்னா மறுபடியும் அவர் ரிமாண்ட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, சிறையில் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அனுமதியின்றி, அதாவது சில பல கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு பெயில் கொடுக்கும்போது. உங்களுக்கு தெரியும், அதற்கு பெயர் கண்டிஷன் பெயில்னு சொல்லுவாங்க. நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசக்கூடாது, பிரயோகிக்கக்கூடாது, அவங்க வீட்டு யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய சாட்சிகளை கலைக்கக்கூடாது. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸு கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒபே பண்ணால் மட்டும்தான் அது ஏபியாக இருந்தாலும் சரி, நார்மல் பெயிலாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கும். அதனால தான் அட்வொகேட்ஸ்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அபைட் எனி கண்டிஷன்ஸ் யுவர் ஆனர், கைண்ட்லி ஒபே த ஆல் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதனை கேட்டுக்கொண்ட நீதிமன்றங்கள் அவருக்கு பிணை வழங்கும், தட் மீன்ஸ் ஜாமீன் வழங்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவர் ஒபே பண்ணலன்னா எதிர்த்தரப்பினர் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் பெயிலை போட்டு அந்த பெயிலை கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் கூட உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த கண்டிஷன்ஸை இவர் சரியாக ஒபே பண்ணிக்கிட்டே வராருன்னா அந்த கண்டிஷன்ஸை பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லைன்னா அந்த கண்டிஷன்ஸை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்ட்டில் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கோர்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டில்
ஆன்டிசிபேட்டரி பெயிலை போட்டு நம்ம கேட்கலாம். எஃப்ஐஆர் ப்ளஸ் பெயில் மனு போட்டு நம்ம கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக ஹைகோர்ட்லேயும் கேட்கலாம். இந்த 2 கோர்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில். எந்தெந்த காரணங்களுக்காக இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான குற்றச்சாட்டு, இவர் மீது அந்த குற்றமே இல்லை, சார்ஜ் இவர் மேலே கிடையாது, ஆனால் இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணி அந்த பெயிலை வாங்கி கையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பெயில் கையில் இருக்கிற வரைக்கும் போலீஸார் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டு. பழி வாங்கும் நோக்கத்தோடு எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா பேர் சேர்த்துருவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸே பார்த்தீங்கன்னா சம்பந்தமான அவங்க பழி வாங்கிறதுக்காக நபர்களை சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம ஏபி வாங்கி வச்சுக்கலாம். அறிவிப்பு இல்லாமல் கைது செய்யும் அபாயம் இருக்கும் அப்படின்ற அச்சத்தில் இருந்தீங்கன்னா, எப்படி சிவில் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கேவியட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது கேவியட் பெட்டிஷன்னா என்னன்னு. முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிக்கும் அந்த ஒரு பெட்டிஷன், அதாவது ஒரு மனு போட போகிறாங்க அவர் மேலேன்னா, இவர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்லிடுவாங்க, விவகாரத்தை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக உங்கள் மீது மனு போடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவார். ஸோ சிவிலில் பார்த்தீங்கன்னா கேவியட் பெட்டிஷன், அப்படியே கிரிமினலில் வந்தீங்கன்னா இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்கூட்டியே ஜாமீன் எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். சிவிலையும் கிரிமினலையும் நீங்கள் சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பருடைய கான்செப்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலை அப்ளை பண்ணிட்டாங்க, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ இல்லைன்னா ஹை கோர்ட்லேயோ, சிறு சிறு குற்றங்களாக இருக்கிற பட்சத்தில், நான் பெயிலபிள் குற்றங்களாக இருக்கிற பட்சத்தில் உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெயிலை கொடுத்துருவாங்க. ஆனால் பெரிய குற்றங்களாக இருக்குது அப்படின்னும் போது பல விஷயங்களை இவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குற்றத்தின் தன்மை, நேச்சர் ஆஃப் கிரைம், எந்த மாதிரியான குற்றம் செஞ்சார், அவர் அடித்தாரா, வெட்டிட்டாரா, எந்த மாதிரியான குற்றங்கள், அதற்கு எந்த மாதிரியான வெப்பன்ஸை யூஸ் பண்ணார். கத்திகள் போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் மிஷின் கன்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எந்த மாதிரியான வெப்பன்ஸை அவர் குற்றத்திற்காக உபயோகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. முந்தைய குற்றங்கள் எதனா இருக்குதான்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் கிரைம் எதனா இருக்குதா, ப்ரீவியஸ் எஃப்ஐஆர் எதனா இருக்குதா, இதற்கு முன்னாடி அவர் ஜெயிலில் இருந்திருக்காரா, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஆனரபிள் கோர்ட்டு கேட்கும். ப்ரீவியஸ் ரெக்கார்டு எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும். நோ யுவர் ஆனர், இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் அஃபெண்டர் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லும்போது உடனே பெயில் கொடுத்துரும். இவர் எதனா தப்பிச்சு போயிட்டு சாட்சிகளை கலைப்பாரா அப்படின்ற அஸ்பெக்டில் பார்ப்பாங்க. ஸோ ஏபிபியோ இல்லை பிபிபியோ சொல்லுவார், பிபி சொல்லுவார், இவர் சாட்சிகளை கலைக்கக்கூடிய நபர், அதனால் இவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாட்சியங்களை கலைச்சி இந்த வழக்கையே பார்த்தீங்கன்னா நீர்த்து போக வைப்பார் அப்படின்ற பட்சத்தில் ஏபி கொடுக்க மாட்டாங்க. அதே போல் குற்றவாளி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, குற்றம் பார்த்தீங்கன்னா பெரிய குற்றமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் கூட ஏபி கொடுக்க மாட்டாங்க. நார்மல் பெயிலுக்கு தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். இது எல்லாமே பாயிண்ட்டாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. ஏபின்னா இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதன் பிறகு நீங்கள் புத்தகத்தை படிக்க போகிறீங்க, புத்தகத்தில் இருக்கிற இன்னும் தெளிவான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க. மற்றபடிக்கு இது வெளியே தாண்டி யோசிக்கிறவங்களுக்கு பெரிய டாப்பிக்கும் இது கிடையாது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க, குர்பாக்ஷ் சிங் வெர்சஸ் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. முன்ஜாமீன் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவருடைய தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது, இட்ஸ் எ ப்ரொடெக்ட் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தனி மனிதனுடைய சுதந்திரம், அது குடிமக்களின் உரிமை இல்லை, ஆனால் அதை ரைட்ஸாக எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியான சூழ்நிலைகளில் வழங்கும். அதே போல் ஆனரபிள் கோர்ட்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஹை கோர்ட்டுக்கும் பொருந்தும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் பொருந்தும். சரியான சூழலை பொறுத்து நீங்கள் வழங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல ஒரு 3 லைனில் சொல்லியிருக்கேன். முன்ஜாமீன் பாதுகாப்பை வழங்கும் அதே வேளையில் அதை தவறாக பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பொய் சொல்லலாம், பொய் சொல்லி ஏபி வாங்கலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும். மேலும் நீதிமன்றங்கள் அதை வழங்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர் போயிட்டு
ஆப்போசிட்டில் இருக்கிறவர் மறுபடியும் வேறு எதனா வெட்டிடுவார், வேறு எதனா குத்திடுவார், இல்லை சாட்சிகளை கலைச்சிடுவார், எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த குர்பாக்ஸ் சிங் வெர்சஸ் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸில் மிக தெளிவாக இந்த ஏபினா என்னன்றதை சொல்லிடுறாங்க. செக்ஷன் 484 போட போகிறீங்க, முன்ஜாமீன் போட போகிறீங்க, அதன் பிறகு நான் பெயிலபிள் அஃபென்ஸுன்றதை சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கையாளக்கூடிய எலிஜிபிள் இருக்குன்றதை சொல்ல போகிறீங்க, அதன் பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவ்வளவே தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.